ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை அடுத்தது நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ்க்கு வந்து எல்லாமே போயிட்டுருக்கும் ப்ராசஸ் எல்லாம். இப்போ சிவாவையும் சிந்துவையும் கூப்பிடுற ஒரு டைமும் வேறு. இது மாதிரி சொல்லியிருக்காங்க சிவா நம்ம போகணுன்ற மாதிரி. அன்னபூரணி சிவா கிட்ட சொல்கிறாங்க, கோர்ட்டில் வந்து விவாகரத்து கண்டிப்பாக உனக்கு சிந்துவுக்கும் இந்த டைம் கிடைச்சிடும். எந்த காரணத்தை கொண்டும் நீ மட்டும் அவளுக்கு சாதகமாக பேசக்கூடாது சிவா. கோர்ட்டில் விவாகரத்து வேணும்னா ஆமாம் எனக்கு விவாகரத்து கண்டிப்பாக வேணும், அவ கூட எனக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்ட்டு ரொம்ப உறுதியாக நீ சொல்லணும் சிவா. என்ன சரியானவங்க சிவா பாட்டுக்கு வெளியே வந்துடுவாங்க. நீ சொல்லலைன்னா அடுத்த நிமிஷம் உங்களோட இருக்க மாட்டேன்னு மறுபடியும் அதே பிளாக்மெயில தான் பண்ணுறாங்க நம்ம அன்னபூரணி. அதுக்கப்புறமா நம்ம சிவா வெளியே வந்துடுவாங்க. அப்போ சிந்து வந்து சோகமாக உட்காந்துட்டு இருக்கவும் சிந்துன்றாங்க, டாக்டரே உனக்கு விஷயம் தெரியுமான்றாங்க. தெரியும், இப்போதான் பெரியம்மா சொன்னாங்கன்றாங்க. அவ்வளோதான் டாக்டரே, இனி உன் கூடலாம் என்னால் வாழ முடியாத போல, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றாங்க. நீ ஏன் சிந்து எப்போ பார்த்தாலையும் இப்படி நெகட்டிவாகவே நினைக்கிறல, பாசிட்டிவாக நினைக்க மாட்டியான்றாங்க. பாசிட்டிவாக நினைக்கிறதுக்கு இங்கே என்ன டாக்டர் நடக்க போகுது? ஏன் லாஸ்ட் நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கும், அப்படியெல்லாம் நான் உனக்கு கை விட்டுற மாட்டேன். அப்போ உங்கள் பெரியம்மா பேச்ச என்ன பண்ண போறேன்னு நீ லாஸ்ட்ல பாரு, நீ அவசரப்பட்டு முடிவு எடுக்காதுன்ட்டு சிந்துக்கு வந்து ஆறுதலா நம்ம சிவா பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க.